முன்ஷி சிங் கௌதம் vs ஸ்டேட் ஆஃப் எம்பி 2004 இந்த கேஸில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் டிப். டிப்னா என்னென்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஐயில் செக்ஷன் 7 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் வந்து மெமரி ஆஃப் விட்னஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் விட்னஸ்க்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பரேடை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தணும் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா. அதுவும் இல்லாமல் அக்யூஸ்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்த்து கூட சேர்த்து நிற்க வச்சு தான் இந்த பரேட் நடத்தணும். ஸோ அதான் 1:10 ரேஷியோ ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட் மேலே எந்த ஒரு டேகோ இல்லை மார்க்கோ வந்து வச்சுருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த அக்யூஸ்ட் வந்து இந்த பரேட்டுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாருனா கோர்ட் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸ் எடுத்துக்கும். இந்த டிப்போட எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொராபரேட்டிவ் இன் நேச்சர். ஸோ டிப்ஸை ஒரு கிரவுண்டாக வச்சு பெயில் தராமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த பரேட் நடக்கும்போது எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே இருக்கக்கூடாது.